காய்ஸ் அபிஷேகத்துக்காக தக்காளி மூட்டை அங்கே வச்சிருந்தோம். அப்படியே திரும்பி பாருங்க, ஒரு நாய் ஓடுது பாருங்க. அந்த நாய் தின்னு குடிச்சு 2 தக்காளியா தக்காளி முட்டையை தின்னு குடிச்சா, முட்டை உடச்சு குடிச்சா. நாயை நாங்கள் அப்புறம் பார்த்துக்கிறோம், வீடியோ வந்துடலாம். என்னன்னா நம்ம எடிட்டருங்க உட்காந்துருக்காப்புல, அவரு தான் நைட்டுக்கு பர்த்டே. நம்ம எத்தனை வீடியோல போட்டு செஞ்சு விட்டுருப்பாரு, வருத்தல் பண்ணிருப்பான். இன்னைக்கு அவனை வருகிறோம், இன்னைக்கு அவரை செய்யறோம். செய்க சிறப்பா இருக்கும். அபிஷேகம் இல்ல என்ன ஹைலைட்னா, இந்த வீடியோவை அவரே எடிட் பண்ணி அவரே போடுவாரு. இதுதான் ஹைலைட், இதுல அதுதான் ஹைலைட். இல்ல புரியல. ஓகே, ஆரம்பிப்போமா? இன்னும் சில நிமிடங்கள் தான் உள்ளது, தயாரா தான் இருக்கு. குரூசியல் மினிட்ஸ். ஆரம்பிக்கலாமா? அவனை சொல்லி நிறுத்துங்களா? அவன் நிறுத்துற அந்த மூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். முட்டை 2 போயிருச்சு, எத்தனை முட்டை இருக்குன்னு தெரியல. அதை எக்ஸ்ட்ரா செக் பண்ணிக்கலாம். வாங்கின 5 முட்டையில 2 முட்டை க்ளோஸ், மீதி 3 தான் இருக்கு. எனக்கு என்ன டவுட்னா, நாய் முட்டை தின்னு பாத்துருக்கீங்களா? உங்க வீட்டு நாய் முட்டை திங்குமா? அவிச்ச முட்டையா இருந்தா கூட பரவாயில்ல, பச்சை முட்டை, அது பச்சை முட்டை உடைச்சு திங்குது. சரி விடுங்க, போனது போட்டோம். இருக்கிறத வச்சு அபிஷேகம் பண்ணுவோம். ஆமா, இன்னும் ஒரு அரௌண்ட் ஒரு 10 நிமிஷம் இருக்கு. நம்ம அரேஞ்ச் பண்ணா கரெக்டா இருக்கும். வாங்க அரேஞ்ச் பண்ண. தூக்கிட்டு வாங்க. சின்ன பினான்சியலா நெருக்கடியா இருக்கு, அதனால டேபிள் வாங்க காசு இல்ல. நம்ம ஹெவி டிரைவரோட வண்டியை யூஸ் பண்ணிக்கிறோம். ஃபவுண்டர் 2 மாசம் சம்பளம் பாக்கி இருக்கு. சேனல் ஆரம்பிச்சு 2 மாசம் ஆகுது, இன்னும் நம்ம ஃபவுண்டர் வந்து நமக்கு சம்பளம் தரல. என்ன ஏதுன்னு கேட்டு அது ஒரு போராட்ட விளாக் ஒண்ணு போடுவோம். நம்ம ஹெவி டிரைவர் உட்காந்து ரம்மி விளையாடிட்டு இருக்காரு, தூக்கி போட்டு வந்துருவோம். ஃபாலோ மீ. பள்ளிப்பாளையம் போவோமா? பள்ளிப்பாளையம் இருக்காண்டா, தூக்க முடியல. அவனை இறக்கி விடுப்பா, இதுக்கு ஒரு மீம போடுவாப்பா. இறக்கி விடுப்பா. ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. நம்ம டிரைவர் வர வழியில கேக்க கீழே போட்டாரு. நீதாண்டா டிரைவர். கேக்க கொஞ்சம் சேதாரம் ஆகி போச்சு, மற்றபடி ஒண்ணும் இல்ல. ஷாக்கு எனக்கு இல்ல. இருக்கிற கேக்க வச்சு இப்ப செலிப்ரேட் பண்ண போறோம். நான் அப்புறம் வச்சுக்கிறேன். இதுல எறும்பெல்லாம் ஏறி போச்சு. நம்ம என்ன பண்ணலாம் சொல்லுங்க? நீங்க எங்கடா எறும்பு இருக்கிற? ஒரு 1/2 கிலோ கேக்குதான் கேட்டேன். எறும்பு வரைக்கும் வச்சிருக்கு. போயிடலாம், வீடியோ விட்டு போயிடலாம். திருத்திருந்து முடிக்கிறத பாருங்க. என்ன ஆல்ரெடி பண்ணிவிட்டு கேக்கல கை வைக்க உனக்கு ஆண்டதே. நான் சரி நான் அதுக்குள்ள அவுதி அது எறும்பு மேயுது. கவலையே இல்ல, மர்க்கா சொல்லு, கவலையே இல்ல. இல்லப்பா இன்னொரு 7 நிமிஷம் இருக்குது. அது கேட்கல கிட்ட இருப்பாப்ல. போன குர்ராடி ரீலாவது பார்த்துட்டு பண்ணா கண்டென்ட் நான் அடுத்து யோசிச்சு வச்சிருக்கேன். அது என்ன தூக்கி போட்டா ஒழுங்கு பத்தியா? பிரகாஷ் ஓடுனா ஏரிக்குள்ள பூந்து எங்க வீட்டுக்கே ஓடிடுவானு. பண்ண மணி ஆச்சா இல்லையா? என்ன 10 செகண்ட் ஆனா 10 செகண்ட் 10 செகண்ட் கத்திய போடுறா, கத்திய மூடி சந்தோஷம். வேணாம்டா, வேணாம்டா. 5 செகண்ட் 4 3 2 ஹாப்பி பர்த்டே டோயோ, ஹாப்பி பர்த்டே. முட்டை கொடுத்தா அப்படிதான் இருக்கும். நீ அவ்வளவுதான் வீட்டுல நாரிதான் போனோம். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. அரேந்து கூட வெட்டின வாயில அவன் கொடுத்தான் பாரு. அப்படா பெரிய வாய் அவன் எங்கடா முட்டை வாயில அடிச்சு அவன்
போச்சுடா குடுத்துறேன் கையில் ப்ரோ உங்க ஆசை நிறைவேறி விட்டது இல்ல எதுக்கு அதெல்லாம் இப்போ திருவண்ணாடு ஜன்னி வந்து மூஞ்ச கட்டு கம்பனைகளுக்கு நான் தான் மாட்டினேன் உங்களுக்கு அந்த காது ஃபுல்லா மொட்டை ஒழுகி கிடக்குறா. இப்ப பாட்டை போடு, மெய்யாகுமா போடுறாரே. நண்பன் கோசம் சொந்தம் என்ன பந்தம் சாப்பிடு கேக்கு சாப்பிடறதுக்காச்சும் கொஞ்சம் போச்சுடா அமுக்கு டுமுக்கு அமால் டுமால்